பாசங்கிறது வாய் வார்த்தையால் வரக்கூடியது கிடையாது. அன்பு, பாசம் எல்லாம் வாய் வார்த்தையால் வர கிடையாது. தாய் பாசம் இருக்குதே, தாய் பாசம். அது அன்னைக்கு 7 பிள்ளைகளும் அம்மாவ கெட்டி பிடிச்சுக்கிட்டு, அம்மா நடுசுல படுத்திருப்பா. என் தம்பி மொண்டு ஊத்திருவான். நாங்க படுக்கையில மொண்டு ஊத்திருவான், பென்றுவான், அழுவான். ஐயோ! என்ன இது? அம்மாவுக்கு மேல அவ்வளோ மோளா இருக்கும். ஆனாலும் அத வாட வைக்காம, அந்த பிள்ளையோட அரவணைச்சு படுத்து, என்ன எல்லாம் செய்வோம் பிள்ளைகள் அட்டுழியம். இன்னைக்கு அம்மா பாசங்கிறது யாருக்குமே கிடைக்கிறதில்ல. ஏதோ பணத்துக்காக வாழ்கிறோம், பணத்துக்காக வாழ்கிறோம்ன்ட்டு சொல்லி ஒவ்வொரு அறையிலயும் பிள்ளைகள் வாழுகிறது. அந்த பாலியல் தொந்தரவுன்னு தாதப்பன்ட்டேருந்து பிள்ளைகள பிரிச்சு வச்சுறாங்க. அடுத்த சித்தப்பா, பெரியப்பாட்டேருந்து பிரிச்சு வச்சுறாங்க. அப்படி பல பல பிரச்சனைகள இப்போ பிள்ளைகள் கையாண்டு பல பல நோய்கள் மாதிரி. அன்புங்கிறது இப்போ பல நோய்கள். அதற்கு மாத்திரைகள வாங்கி சாப்பிடுற மாரி பல சொல்யூஷன். பாலியல் தொந்தரவு, போற வழியில தொந்தரவு, பெண்களுக்கு தொந்தரவு, அந்த தொந்தரவு, இந்த தொந்தரவு. தாய்ங்கிறவ அடிபட்டு போனா. தாய்ங்கிறவ இந்த காலத்தில வயசான பிறகு தான் அந்த பொம்பளைய பாரு, அந்த வயசான ஆயாவ பாரு, அந்த அம்மாவுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு அப்படி கிடையாது. 20 வயசானாலும் அவ பிள்ளைக்கு தாய். அந்த தாய் பாசத்தையும் அன்பையும் ஊட்டி வளர்த்தாள். அப்படி வளர்த்தா. அதே மாதிரி தான் பிள்ளைகளும் தாய் மீது பாசமும், அப்பா மீது மரியாதையும் வைத்து அன்னைக்கு வளர்ந்தார்கள்.